டியூப் தமிழ் வணக்கம். எரிகிறது ஜெப்போரிட்சா அணுசக்தி உலை. அணுகுண்டு வீசியது போல ஆபத்து வருமா? இதை எரித்தது யார்? நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் உக்ரைன் நடத்தி இருப்பது அற்புதம் என்கின்ற சொல்லுக்கு அடையாளம். அனைத்து ஆயுதங்களையும் தோல்வியடைய செய்யக்கூடிய ஒரு புதிய வியூகமாக இருக்கின்றது. உலகம் அதிர்ச்சியடையக்கூடிய ஒரு விடயம் என்று ஸ்கை நியூஸினுடைய சிறப்பு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய படைகளின் செயல் ரஷ்யாவினுடைய மாபெரும் எல்லை பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பற்ற பதட்டமான நிலையாக மாறி இருப்பதாக ராணுவ மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த போரை எப்படி கச்சிதமாக நடத்துவது, அந்த போரில் ரஷ்யாவினுடைய பலவீனங்கள் என்ன என்பதை சரியாக 2 ஆண்டு காலத்தில் போரை நடத்தி ஆய்வு செய்து ரஷ்யாவினால் மூச்செடுக்க முடியாத ஓர் இடத்திற்கு இந்த விவகாரத்தை திருப்பி இருக்கின்றார்கள் என்பது காலை நேர ஆய்வாகும். இப்பொழுது ஜெப்போரிட்சா என்பது உக்ரைனினுடைய அணுசக்தி உலையாகும். அணுசக்தி உலை என்பதும் அணுகுண்டு என்பதும் பெரிய வேறுபாடுகள் உடையவை அல்ல. இந்த ரியாக்டர் உடையமாக இருந்தால் கதிர்வீச்சு அதிகரிக்கும். இப்பொழுது கணக்கீடுகளின்படி கதிர்வீச்சினுடைய நிலை அதிகரிக்காவிட்டாலும் இது மிக ஆபத்தான செயல் என்று கூறப்படுகின்றது. ஜெப்போரிட்சாவை கைப்பற்றி இப்பொழுது அதனுடைய கவர்னராக இருக்கும் ஜெவானிச் பெலிஸ்கி உக்ரைனியர்களினுடைய நாசகார செயல்தான் இது, அவர்கள்தான் தீயை மூட்டினார்கள் என்று கூறியிருக்கின்றார். இப்பொழுது கரும்புகை ஆகாயத்தில் பரவி கொண்டிருக்கின்றது. சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு நிலையமாகிய IAEA இது ஆபத்தான ஒரு செயல். இந்த போட்டி எங்கு சென்று முடிய போகின்றது? கடைசியில் உக்ரைனில் இருந்த செர்னாபோல் அணுசக்தி உலையை உடைத்தது தற்செயலானது அல்ல. அணுசக்தி உலை ஒன்றை உடைத்தால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை கண்டுபிடிப்பதற்காக ரஷ்யா தான் அதை உடைத்தது என்று கான்ஸ்பயர் கோட்பாடுகள் கூறுகின்றன. ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளினால் இன்றும் அப்பகுதிக்கு மக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோலத்தான் ஜெப்போரிட்சா இப்பொழுது குர்ஸ்க் பகுதியிலே ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய அணுசக்தி உலையை நோக்கி உக்ரைனிய படைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் ரஷ்யா கூறியிருக்கின்றது, அனைத்து உக்ரைனிய படைகளும் பக்கெட்டுகள் வந்தது போல் வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் எங்களிடம் இருக்கின்ற எல்லா வளங்களையும் பயன்படுத்தி, அவர்களிடம் இருக்கின்ற அதி உச்சகட்ட வளம் அணுகுண்டு ஒன்று மட்டும்தான், எல்லா வளங்களையும் பயன்படுத்தி அதை தடுப்போம் என்று இப்பொழுது கடைசி சவாலை விட்டிருக்கின்றார்கள். இது குறித்து உக்ரைனிய அதிபர் கூறுகின்ற பொழுது, ஜெப்போரிட்சா அணுசக்தி உலையை எரித்தது நாங்கள் அல்ல, எங்களுடைய கட்டுப்பாட்டில் அது இல்லை, அது ரஷ்ய பயங்கரவாதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது இயலா கொடுமையில் அணுசக்தி உலையை தீ மூட்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், இதை தவிர அவர்கள் வேறு என்னதான் செய்ய போகின்றார் என்றும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இதற்கிடையில் ஸ்கை நியூஸினுடைய ராணுவ விவகார ஆய்வாளர் மிச்சேல் கிளாக் உக்ரைனினுடைய 1000 பேர் கொண்ட அதிநவீன எலிட் படையணியினர் உள்ளே சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் ஏறத்தாழ தற்கொலை படையணியினர் போன்றவர்கள் தான். சாதாரண பயிற்சி அல்ல, எல்லா விதமான யுத்த உத்திகளும் கற்றுக்கொண்டவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் ராணுவத்தில் ஏறத்தாழ PhD தரம் பெற்றவர்கள் போன்ற அதி உச்சகட்ட பயிற்சி எடுத்தவர்கள். இவர்களுடன் போர் புரிந்து வெல்வது ரஷ்ய படைக்கு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலையாகும். இதுபோல ஆயிரமாக சிறு சிறு படைப்பிரிவுகள் ரஷ்யா உக்ரைன் எல்லைக்குள் நுழையுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய எல்லை பகுதி, உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியை ரஷ்யாவினால் நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. ரஷ்யா தளம்பல் அல்ல, ரஷ்யாவினுடைய எல்லை பகுதிகள் தளம்பலான பகுதிகளாக மாறிவிட்டன. போரில் இது ஒரு அற்புதமான வியூகமாகும். ரஷ்யாவினால் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படியான ஒரு போர் முறை இதற்கு முன்னர் இருந்ததா என்பது கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது. உக்ரைனினுடைய 3 - 4 பிரிகேட் படையணிகள் உள்ளே நுழைந்திருக்கின்றன. ஒவ்வொரு எல்லை பகுதியின் நுழைவார்களாக இருந்தால் எப்படி உக்ரைனிய மக்களை 4 மாநிலங்களில் இருந்து ரஷ்யா பின்தள்ளியதோ அதுபோல உக்ரைன் ரஷ்யா எல்லையில் இருந்து ரஷ்யர்களை பின்தள்ள தொடங்குவார்கள். இது ரஷ்யாவிற்கு புதிய சிக்கலாக வந்து இந்த போரினுடைய மாற்றம் இப்பொழுது எப்படி ஆகி இருக்கின்றது என்றால், இதுவரை காலமும் தாக்குதல் அணியில் இருந்த ரஷ்யா இப்பொழுது தடுக்கு மணியில் தன்னுடைய கேடயங்களை பாவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ரஷ்யா என்ற நாடு தாக்குவதற்கு வெற்றி தருகின்ற நாடே அல்லாமல் கேடயமாக தடுப்பதற்கு உரிய நாடு அல்ல. ஏனென்றால் டைனோசோர் போல அதனுடைய பெருப்பம் இருக்கின்றது. டைனோசோர்கள் திரும்புவதற்கு முன்னதாக சிறிய சிறிய விலங்குகள் அதனுடைய கழுத்தை வெட்டி டைனோசோர் என்கின்ற இனத்தை அழித்தது போன்ற ஒரு பிரமாண்ட
பிரமாண்டமான டைனோசோர் ஆகிய ரஷ்யாவை சிறு சிறு விலங்குகள் தாக்க தொடங்குகின்ற பொழுது பழைய பௌதிக விதிக்குள் அது சிக்கப்பட்டு கொண்டது என்பது இந்த ஸ்கை ஆய்வாளர் சொல்ல தவறிய விடயமாக இருக்கின்றது. இதற்கிடையில் உக்ரைனிய படைத்துறை இந்த 6 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் உக்ரைன் இன்னமும் தோற்கடிக்கப்படவில்லை. இது முன்னணி அரங்கில் போராடி கொண்டிருக்கின்ற படையினருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் தந்திருக்கின்றது. ரஷ்யர்கள் இன்னமும் அதிர்ச்சியில் இருந்து மீட்சி பெறவில்லை என்றும் கூறப்படுகின்றது. உக்ரைனிய தரப்பில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி ரஷ்யாவினுடைய பாரிய பிரச்சனை கோஆர்டினேட் இல்லை, அதாவது தனியாவர்த்தன போர் போன்ற ஒரு நிலையும் ரஷ்ய அதிபர் தனியாவர்த்தனம் வாசித்துக் கொண்டு இருப்பதும் தொடர்பாடல்கள் சரியான முறையில் இல்லாமல் இருப்பதும் இரகசியங்களை பேண முடியாத அளவிற்கு கசிந்து விடக்கூடிய சூழல் இருப்பதனால் தொடர்பாடல் ஒன்றை சரியாக வைத்து வலையாக்கத்தை உருவாக்க முடியவில்லை. ஆனால் உக்ரைனிய படைகளினுடைய வலையாக்கம் மிக உச்சமாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இந்திய செய்திகளின்படி கதிர்வீச்சின் அளவு இன்னமும் உயரவில்லை, தீ இப்பொழுது கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக IAEA தெரிவிக்கின்றது. இருப்பினும் இந்த முன்னெச்சரிக்கை ஆனது பல அணுசக்தி நிலையங்கள் தீப்பிடிக்க போவதற்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது. அணுசக்தி நிலையங்கள் என்பது அணுகுண்டை தெருவில் வைத்து தீ மூட்டுவதற்கு வழி சமைத்தது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா இல்லையா என்ற கேள்வியை சர்வதேச அரங்கில் ஏற்படுத்துகின்றது. ரஷ்யாவின் உதவியுடன் புதிய அணுசக்தி உலைகளை போட இருந்த ஜெர்மனி அனைத்தையும் இழுத்து மூடி வேண்டாம் அணுசக்தி உலைகள் என்று கூறியிருந்ததன் வரலாறை இப்பொழுது மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த போரானது போர்க்களத்திலும் ஆயுத உற்பத்தியிலும் AI தொழில்நுட்பத்திலும் முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவையும் இதுவரை இருந்த ராணுவ ஆய்வுகள் எல்லாம் அதிரடியாக நாணயம் சுழன்றது போல சுழல வேண்டிய நிலைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக பரபரப்பான ரஷ்யா உக்ரைன் போரில் போர் அல்ல, இந்த இரண்டிற்கும் அப்பால் சர்வதேச போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு யுனிக்கான மாற்றத்தை உள்ளடக்கிய செய்தியாக அமைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல உற்சாகமான நல்ல புதிய யுனிக்கான கேள்விப்படாத எங்கும் வெளிவராத பல செய்திகளை தருவதற்கு காத்திருக்கின்றோம். 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தொட்டு இன்று வெற்றி கொடியில் நிற்கின்றோம். இன்று நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏனென்றால் இனி 10 லட்சத்தை நோக்கிய எங்கள் பயணம் ஆரம்பித்து விட்டது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.